தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 3. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்கள் தேவனை, நாங்கள் தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் எங்களுக்கு உண்டாகும்படியாய் கத்தாவே இந்த கால வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி ஆண்டவரே மரியாள் இடத்துல ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஆண்டவரே நீங்க காண்பித்த தேவன். இந்த கால வேளையில எங்க மேலையும் ஆண்டவரே அப்பா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தாழ்மையை தந்திருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த கிருபையானது ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க பண்ணுவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த பெரிதான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தினாலும் கர்த்தர் எங்களை நிரப்புகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உலகம் கொடுக்க கூடாததும் உலகம் எடுக்க கூடாததுமான சமாதானம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய கூடாரங்களுக்குள்ளே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டல்லவா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கிருபையை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வேதத்தை நாங்கள் நேசித்து அதை வாசித்து தியானிக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஆம் ஆண்டவரே, இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த கிருபை கொடுத்து ஆண்டவரே கிருபையினாலே சமாதானத்தினாலும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிரப்புகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.